தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் சத்தம் வாசிங்க. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்போதியானாள் என்று காணப்பட்டது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, மேரேஜ் முடியலை. அவள் ஒருவர் தொடவில்லை. அருமையானவர்களே பாருங்க, கூடி வரும் முன்னே, யோசேப்பின் வித்து மரியாள் வயிற்றில் விழுவதற்கு முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்போதியானாள் என்று காணப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய வித்து, தேவனுடைய வித்து மரியாள் வயிற்றிலே விழுந்தது என்றால் விஞ்ஞானம் சட்டபூர்வமாக இன்னைக்கு நம்புகிறது புருஷனுடைய வித்திலிருந்து தான் குழந்தையினுடைய ரத்தம் அருமையான வருகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆகவே தேவனுடைய வித்து மரியாளுடைய வயிற்றிலே விழுந்தது. இதான் கன்னி பிறப்பு. லூக்காவின் சுவிசேஷம் 3:23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். எல்லாம் சத்தமாசிங்க. அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அழகா எழுதியிருக்கிறார் ஆவியானவர். எண்ணப்பட்டார். நிறைய பேர் யோசிச்சுட்டாங்க அவர் யோசேப்பின் குமாரன் சொல்லி. அதனாலே நேர் நரகத்துக்கு போயிட்டானுங்க. ஏசுநாதர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது உடனே ஒரு சந்தேகம், இவன் யோசேப்பின் குமாரன் இல்லை, தச்சன் இல்லை, யோசேப்பு மகன் இல்லை. ஐயோ ஐயோ, நான் அடிக்கடி ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே தோத்திரம், நல்ல வேலைக்கு அந்த நாளுக்குள்ளே நான் பிறக்கலை, கொஞ்சம் பிந்தி பிறந்திருக்கு, கொஞ்சம் பிந்தி பிறந்திருக்கேன். இன்றைக்கி இந்த சந்தேகங்கள்லாம் இல்லை, யோசேப்பும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அன்றைக்கி யோசேப்பு பார்க்கான், யோசேப்பு மகன் இல்லை, போச்சு, அவ்வளோதான், நரகத்தில் போய் இறங்கிட்டான். நித்திய ஜீவனும் போச்சு, பரலோகமும் போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, அருமையானுடைய யோசேப்பின் குமாரன் என்று என்ன செய்யப்பட்டார்? எண்ணப்பட்டார். யோசேப்பின் குமாரனாக இருந்தால் இந்த புஸ்தகம் வீணு, நம்ம இங்கே கூடி இருக்குது வீண். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துலாம் போக முடியாது. யோசேப்பு நம்ம தூக்கிட்டு போகிறாரா? யோசித்து பாருங்க. ஆகவே யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். ஆனால் யாருடைய குமாரன்? வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 1:1. லூக்காவின் சுவிசேஷம் 1:35 வாசிக்கிறேன். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். அதனால தான் இயேசுநாதருடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களும், எல்லாத்துக்கும் மையம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய குமாரனானால். பிசாசு அப்படி தான் சொல்கிறான், பரிசேயன் அப்படி தான் சொல்கிறான், சதுசேயன் அப்படி தான் சொல்கிறான். எல்லாம் நீ தேவனுடைய குமாரனானால், அவர் மாத்திரம்தான் தேவனுடைய குமாரன். அதுதான் பாயிண்ட்டு. பிசாசுக்கு அதுதான் இஷ்டம் இல்லை, எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணான். அருமையானவர்களே, குழந்தையா இருக்கும்போதே இப்பதான் பிறந்திருக்காரு, அதுக்குள்ளே ஏறோது கொல்றதுக்கு திட்டம் போடுறான். தேவதூதன் அங்கிருந்து இறங்கி வந்து சொப்பனத்தில் யோசேப்பிட்டு சொன்னான், ராத்திரியோடு ராத்திரியா பிள்ளைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடு. ராத்திரி ஓடினான். அருமையால் யோசிச்சு பாருங்க. என்றால் இயேசுவை பார்த்து அவனுக்கு அவ்வளவு பயம். ஏன்? அவர் மாத்திரம் தேவ ரத்தத்தை சுமந்து அலைந்த ஒரு மனிதன் என்பதை உள்ளத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள்,
அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். இயேசுவுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? அது மாதிரி சாதாரண ஒரு யூதன் நாம் பார்க்குறதுக்கு, ஆனால் உள்ளே ஓடிட்டு இருந்தது தேவ ரத்தம். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், அவரை கொல்ல முடியாது. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசிகள் கற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள். அறிவு உங்களை விடுதலை ஆக்கும். அவரை கொல்ல முடியாது. பாருங்கள், ஆதாமம் மாதிரி படைக்கப்பட்டவர். அருமையானவர்களே, பாவ ரத்தம் தான் இன்றைக்கு நாம் செத்து கல்லறைக்கு போறதுக்கு காரணமாக இருக்கிறது. அவருக்குள்ள தேவ ரத்தம் இருந்தபடினாலே அவரை கொல்ல முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே லூக்காவின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28, ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவரை கேட்ட பொழுது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய், எப்படி தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். சத்தமாச்சுங்க. அவரோ அவர் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். எப்படி கடந்து போயிட்டாரு தெரியாது. எங்கே ஆழம், எங்கே 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 ஒரு பக்கமும் இல்லை, காணும். அருமையானவர்களே, அவர் கொல்ல முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவராகவே ஒப்பு கொடுத்தா தான் கொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அருமையானவர்களே, உலகத்தில் 1000 ஒருவர்னு பாட்டு கட்டியிருக்கான். 1000 ஒருவர் இல்லை, 800 கோடி மக்களில் ஒருவர். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தை சோதரிப்போம். அருமையானவர்களே, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 57 வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். எல்லாம் கல்லை கையில் வச்சுட்டு ஆளை காணும். அருமையால் கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் அருமையானுடைய கர்த்தர் விதமாக அவர்கள் கைக்கு தப்பி போனார். கடைசியிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18. ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். உயிர் தெழுதலை பற்றி பேசுகிறாரு பாருங்க. பேசும்போது சொல்கிறாரு, ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒரு வயலில் என்ன கொல்ல முடியாது. கொன்று விடுவேன்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்கான். திட்டங்கள் தான் மணிக்கணக்கில் மாதக்கணக்கில் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரும் அவரை கொல்ல முடியாது. ஒருவனின் ஜீவனிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். தேவன் மாம்சத்தில் இருந்து தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, விசுவாசம் பெருகட்டும், கர்த்தர் மேலே மரியாதை பெருகட்டும், எண்ணங்கள் மாறட்டும், அவற்றிலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு பெருகட்டும், வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள். இப்போ பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கிடவது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. எதற்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த பயக என்னை பிடிச்சிட்டு போட்டோம், துப்பட்டும், முள்முடி வைக்கட்டும், கையில் ஆணி வைக்கட்டும், ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி பாத்திரத்தை எடுத்து கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. பாத்திரத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? நம்ம பாட்டேன் ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஊத்தின மரணம் என்கிற விஷம் உள்ளே இருந்தது. மரணம், அருமையான மனிதனுடைய மரணம். மனிதன் மரித்தபடினாலே, ஆதாம் மரித்தபடினாலே கோடிக்கணக்கான அவனுடைய வித்துக்கள் மரித்து போனார்கள்.
இப்போ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னு சொன்னா அந்த மரணத்தை அருமையான அவர் குடிக்காரு, அவர் மீது வாங்கி கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரத்தினால் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே கடவுள்னு வாங்கி அதை குடிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ரத்தம் வேர்வையாய் ஓடுகிறது. ஏன்னா மனுக்குலத்தினுடைய பாவம் முழுவதும் அருமையானவர்களே, அவர் ஒரு மனிதனாய் தன்னந்தனினாய் தனக்குள்ளே அருமையானவர்களை வாங்கி போட்டு கொண்டபடினாலே, மனமோந்து ஏற்றுக்கொண்டபடினாலே ப்ரெஷர் அருமையானவர்களே, ரத்தம் வேர்வை துவாரங்கள் வழியாக வந்தது. இதுக்கு அப்புறம்தான் கை போட்டு பிடிச்சானுங்க. அவங்க பிடிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையாக இயேசு யார் என்பதை குறித்த அறிவு கிறிஸ்தவர்களுக்கு தேவையாக இருக்குது, விசுவாசிகளுக்கு. ஆகவே ஜீவனை கொடி, இதோ வருகிறேன், எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். கால ரத்தம் உதவாது, மனித ரத்தம் உதவாது, மாட்டு ரத்தம் உதவாது. நான் ரத்தத்தை சிந்தருக்காக வாரேன், தேவ ரத்தத்தை. அதற்காக அருமையானவர்களே, நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாஸ்து பாருங்க, அடிக்கடி கல்வாரியை பற்றி பேசுகிறாரு. சீஷலுக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு சீஷலுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். பாருங்க, நம்ம போல சாதாரண மனிதர்கள் அவங்க, கடற்கரை ஓரமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தவனுங்க. கல்வாரியை பற்றிலாம் பேசுகிறானுங்க, அவளுக்கு ஒன்றும் விளங்கலைன்னு பைபிளில் போட்டிருக்குது. விடமாட்டேங்காரு, திருப்பி 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 அதை பேசுகிறாரு. ஏன் தெரியுமா? ஆர்வம். இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். சீஷர் பைய உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் நீ சாக போகிறதில்லை, செத்து பிரயோஜனம் கிடையாது, நான் சாக போகிறேன். அதனால் சொல்லணும், திருப்பி திருப்பி அறிக்கையிடணும். அது திருப்பி திருப்பி சொன்னால் தான் எனக்குள்ள ஒரு தைரியமும் நம்பிக்கையும் கல்வாரிக்கு போகக்கூடிய ஒரு திராணி எனக்குள்ளே வரும். இதெல்லாம் உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலுவை மரணம் என்பது லேசான ஒரு விஷயம் கிடையாது, கோரமான ஒரு மரணம். எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ விதமாக மனிதர்களை கொண்டார்கள். ஆனால் பரலோகத்தின் பிதா ரோமர் காலம் வரைக்கும் காத்திருந்தார். காரணம், உலகத்திலேயே கொடூரமான ஒரு மரணம் சிலுவை மரணம் தான். அது இயேசுவுக்கு தெரியும். மாம்சீக பிரகாரம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கேட்காரு, உமக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னால் என்னை விட்டுருன்னு சொல்லி கெத்செமனே ஜெபம் பண்ணுறாரு. கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாரு, வந்து இப்படி தான் சாகணும், இல்லைன்னாமே பூராம் செத்தான், மனுஷன் பூராம் செத்தான். பிதாவாகி தேவன் என்னை அனுப்பியிருக்கிறாரு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, அன்புக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஆகவே அருமையானவர்களே, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து குடிக்கிறாரு. அதுக்குள்ளே ஆதாமனை கனியை பறித்து ஏவாள் சாப்பிடும்போது அருமையான சார் அப்படியே ஓடினது, செத்தாள். அதுதான் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கு. கத்த சொல்றாரு, அதை நான் வந்து எனக்கு எடுத்துக்கிறேன். எல்லா தீமைகளையும் தாமேல அள்ளி போட்டுக்கிட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்துக்கிறது சோதரிப்போம். இவர் அடிச்சிருவார், கொன்னுருவார், ஆண்டவர் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கு விசுவாசியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். கத்த சொல்றாரு, ஆதாம் செத்து 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் மரணம் வல்லமையாக வேலை செய்துட்டு இருக்குது. வியாதிகள், ஐயோ சொல்லி முடியாத வியாதிகள், கஷ்டங்கள் மனுஷனுக்கு மனுக்குலத்தை ஆட்டி புளிந்து கொண்டு இருக்கிறது. கெத்செமனேன்னு சொன்னால் புளிகிறதுன்னு அர்த்தம். ஆகவே என்ன புளியட்டும், நான் அந்த பாத்திரத்தை முழுசுமாக குடிக்கன்னு சொல்லி கடைசி சொட்டு வரைக்கும் எல்லாவற்றையும் அருமையான குடித்தார். அருமையானவர்களே, இதன் மூலமாக பாருங்கள், மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறாய். பாருங்க, அந்த கல்வாரி மரணத்தை பற்றி விவரமாக பேசிட்டு போகிறாரு, தாராளமாக பேசுகிறாரு. பேதுருக்கு கொஞ்சம் மாம்சீகமான ஒரு அன்பு கர்த்தர் மேலே எல்லாரும் காட்டலாம் அதிகம். உண்மை, இதை கண்கூடா நாம் பார்க்கலாம்.
யோவான் அன்பின் சீசன்னு சொல்கிறாங்க. பேதுரு யோவானை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் மாம்சீகமாக நேசித்தான். ஆகவே அவர்கிட்ட சொல்கிறான், போகக்கூடாது ஆண்டவரே சிலுவைக்கு. கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, தெய்வீகமானவளை நீ சிந்திக்கலை, இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பை பற்றி நீ சிந்திக்கலை, மக்கள் நரகத்திலிருந்து விடுதலாக்கப்பட வேண்டும் என்று நீ சிந்திக்கலை, உனக்கு அதெல்லாம் தெரியாது. மக்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், உங்கள் பாட்டை ஆதாம் இழந்து போன நித்திய ஜீவனை நான் மனுக்குலத்துக்கு திரும்ப கொடுக்க வேண்டும், ஒன்றும் யோசிக்கலை, உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். ஆகவே தேவன் யெகோவா வைத்த அந்த திட்டத்தை மனதில் வைத்து கொண்டு, கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் திட்டமிட்டு கொல்கதாவுக்கு போக போகிறேன்னு சொல்லி அருமையானவர்களே, கர்த்தர் அருமையானவர்களே தீர்மானமாக இருந்ததை பார்க்கிறோம். கொல்கதாவுக்கு அருமையானவர்களே ஒரே நோக்கத்தோடு போனார். லூக்கா 7 பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பினார்னு எழுதப்பட்டிருக்குது. அர்த்தம் என்னன்னா, டிட்டர்மின்டு, ஒன் பர்பஸ், ஒன் கோல், ஒரே லட்சியம், சாகணும், சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தணும். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படும் பொழுது கடைசி மனிதன் விடுதலையாக்கப்படுவான் பிசாசினுடைய அடிமை சந்தையிலிருந்து. கடைசி மனிதன் மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். கடைசி மனிதன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வான். இந்த ஆசையினால கர்த்தர் அருமையானவர்களே சிலுவைக்கு நேராக தம்முடைய முகத்தை திருப்பினார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும் பொழுது, எபிரேயர் 10:19, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு எல்லா சத்தமாசிங்க, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். இங்கே கிறிஸ்தவத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மதம்னு போடலை. இந்த புஸ்தகம் முழுவதிலையும் கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று எழுதப்படவில்லை. நீங்கள் அப்படி யோசிக்காதிருங்கள், உங்கள் மதத்துக்கு ஆள் சேர்க்காதீங்க, இது மதம் கிடையாது. அருமையானவர்களே, தேவன் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினாராம், வழி. அதைத்தான் சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறேன். ஆகவே ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணாராம். எப்படி உண்டு பண்ணாராம்? தம்முடைய மாம்சமாகிய திரையை அருமையானவர்களே கிழித்து ரத்தத்து சிந்தனை மாத்திரத்தில் இந்த பாதை திறந்து விட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் மகாபரிசுத்தலத்துக்குள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். ஒரு பெரிய திரை அவரை மறைத்து கொண்டிருந்தது. மக்களில் யாரும் பக்கத்தில் போகக்கூடாது, தொட்டானா செத்தான், அவ்வளோதான். ஆனால் இயேசு மரித்த பொழுது ஒரு தேவதூதன் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் திரையை வெட்டி விட்டான். ரெண்டாக கிழிந்த திரை கிழிந்த போது இயேசுவின் தேவ ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது தேவன் அங்கேருந்து வெளியேறி விட்டார். 1000 ஆண்டுகள் அருமையானவர்களே அந்த ஆலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த தேவன் வெளியேறி மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு தேவன் 2 இடத்துல இருக்கிறார். ஒன்று பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த கிருபாசனத்தில் இருக்காரு. அடுத்தது உனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு முறை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆகவே இந்த கூட்டத்துக்கு பேர் இது ஒரு மதம் கிடையாது, மார்க்கம். வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மார்க்கத்தாரை கண்டுபிடித்து அவர்களை வந்து சித்திரவதைப்படுத்தணும்னு அவங்க பின்னால் அலைஞ்சான்னு போட்டிருக்கு அப்போஸ்தலரில். இந்த மார்க்கம் அப்படி தான் அந்த நாட்களில் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு வழி. எதற்கு வழி? பரலோகத்துக்கு வழி.
நித்திய ஜீவனுக்கு வழி, அழியாமைக்கு வழி, முடிவில்லாத வாழ்வுக்கு வழி. அதுதான் கேட்குறான் இவன் இயேசுநாதர்கிட்ட வந்து, நான் என்ன செய்யணும்? கவனிங்கள், எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் சிந்தின அந்த தேவ ரத்தம் ஒரு புதிய வழியை உண்டாக்கி இருக்கிறது. இது 4 வேயும் 8 வேயும் கிடையாது. இது பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய என்னது? கிருபை வரம். நித்திய ஜீவன் வந்து கிருபை வரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் கிடையாது, உங்கள் உபவாசம் கிடையாது, உங்கள் பாஸ்டர் கிடையாது, உங்கள் யாரும் கிடையாது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான, எல்லாம் சொல்ல உண்டான நித்திய ஜீவன். உண்டானன்னு சொன்னால் அவர் தான் அதை செய்தாராம், அந்த வழியை உண்டாக்குனாராம். கடினமான அந்த பாதையை அவர் தான் வகுத்தாராம். எவனும் வகுக்க முடியாது. நம்ம பாட்டு ஆதாம் இருந்த வழியை நாசமாக்கிட்டு போயிட்டான். கர்த்தர் வந்து ரத்தத்தை சிந்தி உடம்பை கிழிச்சு, மாம்சமாகி திரையை கிழித்து ரத்தத்தை, தேவ ரத்தத்தை சிந்தி இந்த நித்திய ஜீவ பாதையை அருமையால உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போகலாம். அவர் இல்லாமல் அருமையான பரலோகத்தில் இடமே கிடையாது. பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டு இயேசு தான். ஏன்? அவர் தேவ ரத்தத்தை சுமந்து வந்து அது சிந்திருக்கிறார். அதன் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள், சகல பாவங்களும் கழுவப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நித்திய ஜீவன் நம்முடைய ஆவியிலே குடிகொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மார்க்கத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய முடிவு அருமையானவர்களே தேவனுடைய பரலோகம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவுக்காக எல்லாரும் சொல்லுவோம், இயேசு. சத்தமா சொல்லுங்க, இயேசு. இன்னும் சத்தம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். குமாரனாய் இயேசுவே, நாங்கள் சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நித்திய ஜீவ பாதையை எங்களுக்காக கஷ்டப்பட்டு வகுத்த உடைய அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த பாதைக்கு கர்த்தாவே எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததே, அதற்காக உமக்கு நன்றி. அழைப்பு இல்லாத கோடி பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தாவே நாட்கள் நம்முடைய கரத்தில் எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவ அன்பு பெருகட்டும். எல்லாரும் கர்த்தாவே இந்த அன்புக்கு ஈடு செய்ய எல்லா விசுவாசிகளுக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறீர், எப்படி அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. தண்ணீரை ரசமாக மாற்றினீரே, அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தனரே. உம்மை கண்டு வியந்தனரே. கடும் காற்றையும் கடலையும் அதட்டினீரே, கடும் காற்றும் உம்மை கண்டு அடங்கினதே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை
தூக்கிட வந்தவரே இயேசுவே 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 இயேசுவே. லசருவே நீ வா என்றதும் அன்று மரித்தவன் உயிர் பெற்று நடந்தானே. எல்லாரும் அன்று மரித்தவன் உயிர் பெற்று நடந்தானே. உம் வார்த்தையில் உள்ளது வல்லமையே, அது ஜீவனை தந்திடும் நிச்சயமே. இயேசுவே 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 இயேசுவே. வாரால் அடித்து அறைந்தனரே உம்மை ஆணிகள் கடாவி சிலுவையிலே. வாரால் அடித்து அறைந்தனரே உம்மை ஆணிகள் கடாவி சிலுவையிலே. நான் மரித்த பின்பு மூன்றாம் நாள் நீர் உயிரோடு எழுந்தது சரித்திரமே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில். திரும்பவும் இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல. இன்னொரு முறை, இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே இயேசுவே 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 இயேசுவே. திரும்பவும் இயேசுவே